வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் தான் வந்திருக்கோம். குன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்க புது பஸ் ஸ்டாண்ட் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் கோபிச்செட்டிப்பாளையம் போற பஸ் எந்த பஸ் ஏறினாலும் குன்னத்தூரை தாண்டி தான் போகும். பாருங்க, நிறைய பேர் சேவல் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. சேவல் விற்பனை, மீன் குட்டி எல்லாமே விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. நாம இன்னைக்கு மீன் குட்டியோ இதுல சேவலோ வீடியோ எடுக்க போறதில்ல, அப்படியே இந்த பக்கம் திரும்பலாம். பாருங்க, நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அதைத்தான் வீடியோ எடுக்க போறோம். என்னென்ன நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதோட பேரண்ட் பார்த்து எடுத்துக்கலாம். மதர் ஃபாதரும் நம்ம மிக அற்புதமா இருக்கு. சரி, ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம்? பிடிக்கிற ஒரு பப்பீஸ் பாத்தீங்கன்னா ரோஸ் மூக்கோடு இருக்கு, அழகா இருக்கு. தமிழ்நாட்டு பிரீடு எந்த ஏரியா? தேனி. கோம்பைன்னு ஒரு ஊரே இருக்கு. வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நல்லூர்ல இருந்து திருப்பூர் நல்லூர்ல இருந்து ரஞ்சித் வந்திருக்கா. அப்படி இது என்ன பப்பீஸ்ன்னு தெரியல, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்கலாம். படிச்சிட மாட்டேங்குது. வணக்கம் ரஞ்சித், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வந்து டீட்டெயிலா சொல்லிருங்க. நம்ம திருப்பூர்ல நாகை ரோட்ல நல்லூர்ல இருந்து வரோங்க. நல்லூர்ல இருந்து வர்றீங்க. வாரம் வந்துடுறீங்க. போன வாரம் நீங்க வரல. போன வாரம் வரலைங்க. எதனால வரலீங்க? ஏன்னா நிறைய பேர் திரும்பி போனாங்க. வேற பப்பீஸ் வரல, உங்க வீடியோ பாட்டு தான் வந்து அப்படின்னு எனக்கு ரொம்ப பேர் சத்தம் போட்டு கூட போனாங்க. சொல்லுங்க. ஆனா போன வாரம் பப்பீஸ் ரொம்ப கம்மிங்கண்ணா. கம்மி, அதனால வர முடியல. பட்ஜெட்ல இல்லைங்கண்ணா. அந்த பட்ஜெட்ல எடுத்தோம்னா மார்க்கெட்ல சேல் பண்ண முடியாதுங்க. சூப்பர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் பிளான் விட்டாச்சு. அப்படி கொஞ்சம் திருப்புங்க. சூப்பர். எத்தனை நாள் குட்டிங்க இது? இது 30 நாள் ஆகுது. 30 நாள் ஆன குட்டி. 30 நாள் ஆன குட்டி மாதிரியே தெரியல. ஆனா இது நம்ம நார்மலா ஷார்ட் பிரீட் காட்டுவோம் இல்லைங்கண்ணா, அந்த மாதிரி. ஆமாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இது ஜாக் ரசல் டெரியருங்கண்ணா. சரிங்க. ஒரு அடி தாங்கண்ணா வளரும். ஓகே. இது பப்பீஸ் பேர் என்னங்க? ஜாக் ரசல் டெரியர். ஓகே. என்ன பிரைஸ் வருதுங்க? 14 ரூபா வருதுங்கண்ணா. 14,000. என்னங்க ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுல ட்ரை கலர் பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கிங்கோட நல்ல ஃபுல் பேட்சோட வந்துச்சு அப்படின்னா 18 ரூபா வரும். நாட்டு நாய்க்குட்டி மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. ஆமாண்ணா. இதோட சைஸ், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தானே பிரைஸ். இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட மார்க்கிங்னா ஹைட்டுங்கண்ணா. ஹைட் ஒரு அடி வருங்கண்ணா. ஒரு அடி தான் வருங்களா? பக்காவான பிளே ஆகுங்கண்ணா. நல்லா விளையாடுங்கண்ணா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஈஸியா கத்துக்குங்கண்ணா. ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி ஈஸியா கத்துக்கும். இன்னொன்னு டாய் பிரீடுங்க. டாய் பிரீடு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குண்ணா விளையாடு. ஓகே, விளையாடு. இன்னொன்னு எந்த பாதிப்பு? வீட்டுல செல்ல பிராணியை வளர்த்துக்கலாம்லங்க. எதுங்க? ஏன்னா குழந்தைங்க திடீர்னு ஒரு போன வாரம் நேற்று ஒரு செய்தி ஒரு நியூஸ் பார்த்தேன். அஸ்கி ஒரு நாய் டப்புனு கடிச்சிருச்சு. பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாருமே நியூஸ்ல. நாய் கடிக்கிறது குழந்தைகளை வளர்த்தோம்னா அப்படி அந்த மாதிரில. ஆமாண்ணா. அது பாத்தீங்கன்னா சில சிச்சுவேஷன்ல வாழ மெதிச்சிட்டோம். என்ன சிச்சுவேஷன் நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாதுங்கண்ணா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹண்டிங் நல்லா இருக்குங்கண்ணா. ஓகே. வேட்டைக்கும் ஆகுங்கண்ணா. அப்படி ஹாட் பிரீட் தான், வேட்டைக்கு நல்லா இருக்குங்க. சூப்பர் ரஞ்சித், இதோட ரேட் ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம்? இதோட ஒரிஜினலா கிராஸ் ஆல கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இது ஒரிஜினல் தாங்கண்ணா. இதோட பேரண்ட் பார்த்து எடுத்துக்கலாம். மதர் ஃபாதரும் நம்ம கையில தாங்கண்ணா இருக்கு. சோ கஸ்டமர்ட்ட கூட்டிட்டு போய் காட்டிட்டு வரலாம். சரி, இது மேல ஃபீமேலுங்களா? எல்லாமே மேலுங்கண்ணா. 5 பப்பி இருக்குங்க. 5 பப்பி மேலே கொண்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு மேல் கொண்டு வந்தீங்க. 8 மேல் இருக்குங்கன்னா ஒரே ஒரு ஃபீமேல் இருக்குங்க. ஓகே. இது வேற ஏதாவது நாய்க்குட்டி இருக்குங்களா? நிறைய பார்க்கலாம், எடுத்துக்கலாம். ஆஹா, சூப்பர். பாத்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு. சூப்பருங்க, மிக அற்புதமா இருக்கு. சரி, ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாங்க? நான் ஒரு 1000 இல்ல 500 கம்மி பண்ணிக்கலாம். 1500 கம்மியா பண்ணிக்கலாம். சரி. இந்த பப்பீஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கீங்களா? அவர் என்னமோ டாபர் மேல அஸ்கிங். ஆனா இது டேஷ் மேல் பப்பிங்க. நான் கேட்கும் போது டேஷ் கொண்டு வர்றதில்ல, இப்ப கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. ஆனா இது 40 நாள் ஆகுதுங்க. பாத்தீங்கன்னா டாபர் மேன் நினைச்சுக்காதீங்க. இது டேஷ் குட்டி பாக்குறது சூப்பரா இருக்கு. எத்தனை வரைக்கும் வளருங்க இது? இதுவும் அவ்வளவுதான், ஒரு அடி கீழே தாங்க. ஒரு அடி கீழே தான் வளரும். இது மேல ஃபீமேலுங்களா? இது மேலுங்கண்ணா. சரி, எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க? இது 40 நாள் ஆகுது. இதோட எப்படிங்க நம்ம வீட்டுல வளர்ப்பு முறையில எப்படி நார்மல் தான் பெடிகிரி எல்லாம் போட்டு வளர்த்தோம்னா? இல்ல நிறைய பேர் நாய்க்குட்டி வாங்க அதுக்கு அவ்வளவு தீன் போடணும்,
அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்கண்ணா, நார்மலா நம்ம தயிர் சாதம் வச்சாலே போதும். ஓ அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேண்டியது அந்த அளவுக்கு. வேற நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா இருக்கும், போன்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா சிக்கன் போடலாம். சிக்கன் போடலாம், சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம். சிக்கனையும் போட்டு நாளைக்கு குழந்தைகளை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்கண்ணா, அதெல்லாம் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓகே சரி, இந்த முட்டை அந்த மாதிரி எல்லாம் கலந்து சாப்பாடு போட்டுக்கலாம், சாப்பிடலாம். ஓகே, ஒரே குட்டி தான் கொண்டு வந்தீங்களா? டேஷன் ஒரே குட்டி தான். அதுங்க அது டாபர் மேனுங்க. டாபர் மேனுங்களா? பார்த்தா ரெண்டு பக்கத்துல வைங்க. பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா டேஷ் ஒன் மாதிரி இருக்கு, டாபர் மேன் மாதிரி இருக்கு. ஓகே, அந்த குட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா யூரோப்பியனுங்கண்ணா. யூரோப்பியனுங்கண்ணா. சரி, எத்தனை குட்டி? காலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் மார்க் இருக்கும் பாருங்க, இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா யூரோப்பியனா இல்ல அமெரிக்கனான்னு சொல்றது. இதுல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குண்ணா, டாபர் மேன்ல யூரோப்பியன், அமெரிக்கன். சரி, இது வந்து யூரோப்பியனுங்க. யூரோப்பியன் வந்து நல்லா ஹைட்டா வருங்க. இதெல்லாம் ஃபாரின் பிரீடு தான். ஃபாரின் பிரீடு டேஷ் ஒன் முதல் கொண்டு எல்லாமே இது நாட்டு பிரீட்ல இது மாதிரி கொண்டு வர்றதில்ல, கொண்டு வரது இல்லைங்கண்ணா. சரி, ஓகே, அப்படி சொல்லுங்க. இது வந்து டாபர் மேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதுல வந்து மொத்தம் 5 பப்பி போட்டுச்சு. 5 பப்பி, 4 மேலுங்க, 4 மேலு, ஒரே ஒரு ஃபீமேலுங்க. ஒரு ஜோடி புக் ஆயிருச்சுங்கண்ணா. ஒண்ணு வந்து ஸ்டட் பப்பி கொடுத்தாச்சுங்க. இன்னும் 2 பப்பி இருக்குன்னா ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. கால் பண்ணி எடுத்துக்கலாம், கால் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வீடியோஸ் நிறைய போடுறோம்ல, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்குங்க? நல்லா இருக்குங்கண்ணா, நல்ல ரெஸ்பான்ஸ். நம்மளால சப்ளைவே பண்ண முடியலங்கண்ணா. சூப்பர். டாக்ஸ் வந்து அவ்வளவு டிமாண்ட். அந்த கூடையில கொண்டு வந்துருக்கீங்களா? அதே தான் டாபர் மேன். வெளியில பாக்கலாம். ஓ, ரெண்டுமே டாபர் மேன் தான். ஆமாண்ணா, ரெண்டுமே. மேல இருக்கிறது சாப்பாடுல ஒட்டி இருக்குங்கண்ணா. ஓ சரி சரி, சாப்பாடுல புரியுது. புரியுது. சோ அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு டாபர் மேன் இந்த வாரம் வந்திருக்குது. ஆமா. சரி, என்ன ரேட் கொடுக்கலாங்க? 14 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 14,000 ஜோடியா? இல்லண்ணா, ஒரு பீஸ். ஒரு பீஸ் 14,000. இன்னைக்கு எல்லாம் 14 15 சொல்லிட்டு குவாலிட்டி அந்த சந்தைக்கு வர்றவங்களே கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்கும் தான் வர்றாங்க. நீங்க எப்படி கம்மின்னா இல்லைங்கண்ணா, இதோட குவாலிட்டி அந்த மாதிரிங்கண்ணா. பேரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, ஏன்னா குவாலிட்டி சொன்னாலே தெரியும். ஏன்னா ஒரிஜினல் கிராஸ்ல ஒண்ணு 30 பாப்பீங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அவங்க சொன்னவங்களே எனக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட வாங்கினது நல்லா இருக்குன்னு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வேணா உங்களை கான்டாக்ட் பண்றது உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படும் கான்டாக்ட் பண்ணிட்டு. இன்னொரு பப்பீஸ் இருக்குமா, கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க. பாருங்க, சிவா எந்த நாய்க்குட்டியும் இந்த வாரம் கொண்டு வரல. பாத்தீங்கன்னா இன்னொரு நாய்க்குட்டி இருக்கு. லேபுங்களா? சூப்பர் லேபு, பக்காவா இருங்க. ஆப்பிள் பேஸ் வந்துருச்சுங்களா அதுக்கு? ஆமா, நான் வந்து. சரி சரி, எத்தனை நாள் குட்டிங்க இது? 50 நாள் ஆன குட்டி. 50 நாள் வேக்சின் போட்டாச்சுங்களா? வேக்சின் போடலைங்க, இன்னும் போடல. 50 நாள் ஆச்சு, வேக்சின் போட்டுருக்கோம்லங்க. வேக்சின் போட்டோம்னா தனியா அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுங்கண்ணா. இப்ப கம்மியா கொடுக்கலாம்ண்ணா. இல்லைங்க, சார்ஜ் பண்ணாலும் பண்ணாட்டி என்ன நீங்க போடுறது இல்லைங்க. 45 நாள் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரிஜினல் தானே? கிராஸ்ல ஒண்ணும் கிடையாது. சரி, அப்படியே திருப்பிண்ணா. ஓகேண்ணா. என்ன ரேட் இருக்கு ஃபைனலா? 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். மேல ஃபீமேலுங்களா? ஃபீமேல் 5 ரேட் வருங்களா? ஆமா. சரி, லேப் மட்டும் அதிகமா விற்பனைக்கு இருந்தது இல்ல. போன நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, ரஞ்சித் நம்பர் வேணும் அப்படின்ட்டு. நான் கொடுத்தேன், உங்களுக்கு கால் வந்துச்சுங்களா? நிறைய கால்ஸ் வந்துச்சுங்களா? எல்லாமே வெயிட்டிங்ல இருக்காங்கண்ணா. எல்லாமே வெயிட்டிங்ல இருக்காங்க. பப்பீஸ் கிடைச்சா வர அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. பாத்தீங்கன்னா ஒருத்தர் பல்லடத்துல இருந்து டேஷன் குட்டி வாங்கிட்டு போனாங்க. நம்ம வீடியோ பாட்டு தான் வந்திருந்தாரு, எனக்கு கால் பண்ணாரு. அது எப்படிங்க, நல்லா எடுத்து கொடுத்துருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா, சூப்பர். அடுத்து மின்பின் ஆர்டர் பண்ணிருக்காங்க, அவங்களே மின்பின் கேட்டிருக்காங்க. ஓகே. சூப்பர். பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாமே ரிப்பீட் கஸ்டமர் தான். வாங்கிட்டாங்கன்னா வாங்கிட்டு. சூப்பருங்க, சூப்பர். ஓகே, ரொம்ப நன்றி. உங்க போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிட்டு. ஓகே, இன்னொரு டைம் உங்க நம்பர் சொல்லுவீங்களா? 8344612337. ஓகே, ரொம்ப நன்றி. அப்படியே அந்த சைடு போலாம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பேருங்க சபரீஷ். நான் தில்லைநாதன் மாத்தி சொல்லிட்டேன். அந்த பக்கம் வேலை நின்று இருக்கு. அப்படியே லைனா இவங்களை எல்லாம் பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சபரீஷ் 2 பப்பீஸ் கொண்டு வந்திருக்காரு. பொம்மைரின் எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு பப்பீஸ். பாத்தீங்கன்னா ரோஸ் மூக்கோடு இருக்கு, அழகா இருக்கு. உண்மையாவே சபரீஷ் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சபரீஷ், எங்க இருந்து வரீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருங்க. ஆனா திருப்பூர் பல்லாடம் ரோட்ல இருந்து வந்துட்டு. அப்படிங்களா? வாரம் வரதில்ல நீங்க? எப்போ டைம்ல வர்றீங்க? வாரம் வந்தீங்கன்னா தானே உங்க வீடியோ பாட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல, நான் பப்பி அங்கேயே மூவ் ஆயிருந்தா. ஓகே, ரொம்ப நன்றி. இந்த பப்பீஸ் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஆனா இது பொம்மைரின் பப்பினா மினியேச்சர் டைப். அப்படி திருப்புங்க. ஓகே, மினியேச்சர் நல்லா புஷ் கோட்டிங்கா இருக்கு. எத்தனை நாள் குட்டிங்கண்ணா அது? ஆனா இது 30 நாள் தான் ஆச்சு. 30 நாள் தான் ஆச்சு. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா 4,500 மேல் பப்பி, 3,500 ஃபீமேல் பப்பி. பேரண்ட்ஸ் பார்த்து கூட வாங்கிக்கலாமா? ஒரிஜினல் தான், கிராஸ்ல ஒன்றும் கிடையாது. பார்த்தாவே தெரியுதுங்க, புஷ் கோட்டிங்கா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. ஃபைனல் என்ன ரேட் பண்ணலாங்க? ஆனா மேல் ஒரு 4 ரூபா பண்ணிக்கலாம். 4 ரூபா பண்ணிக்கலாம். அது கம்மியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது குவாலிட்டிக்கு இருக்குண்ணா, நம்ம குவாலிட்டிக்கு. சரி, என்ன பப்பீஸ் மட்டும் இப்ப கரண்ட்ல இருக்கு? ஆனா இப்ப லேப் இருக்குங்கண்ணா. லேப் ஷிஜு பப்பி இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்டு, நம்ம பிரெஞ்ச் சைடு. இந்த மாதிரி பப்பீஸ் ரெகுலரா கிடைக்குமா? ரெகுலரா கிடைக்குங்கண்ணா. சரி, அப்படியே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ற நம்பர் சொல்லுங்க. 9514 நம்பர் சொல்லுங்க.
நான் 9514325143 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இது ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாங்க? என்ன அதான் நான் 4 ரூபாய்க்கு மேல் என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? ஆனா இப்பதான் வந்திருக்கேன்னா தான் கேட்பாங்க. சூப்பரா இருக்கு, உண்மையாவே அற்புதமா இருக்கு. எத்தனை நாள் குட்டி சொன்னீங்க? 30 நாள் குட்டி. 30 நாள். ஓகே, ஏன் 30 நாளே கொண்டு வந்துடுறீங்க? எத்தனை நாள் குட்டி விட்டு பிரிக்கலாங்க? ஆனா 30 நாள்ல எடுத்துக்கலாம்னா இப்ப லவர்ஸ் கேக்குறதுனால பப்பி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டா சரி, இது ரெண்டு மட்டும் தான் இருக்குன்னு. சூப்பரா இருக்கு, உண்மையாவே நல்லா அற்புதமா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி அதிக அளவுல குன்னத்தூர்ல விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. குன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திருப்பூர் மாவட்டத்துல நடக்குது. அது திங்கட்கிழமை நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வேளாண் பெட்ஸ் அவர் இருக்காரு, கோம்பை கொண்டு வந்திருக்காரு, அதை பத்தி கேட்டுருக்காரு. ரொம்ப நன்றி. உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம், தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்றோம். ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா கோம்பை ரொம்ப பேர் கேட்பாங்க, கோம்பை விற்பனை கொண்டு வந்திருக்காரு. எத்தனை நாள் குட்டி இதை பத்தி எல்லாமே டீட்டெயிலா கேட்டுக்கலாம். வேளாண் கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். 30 நாள் 35 நாள் பப்பீங்க. ஒரிஜினல் தானுங்க? ஒரிஜினல் ஒண்ணும் கிடையாது, கேரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். கேரண்டியோட பேரண்ட்ஸ்ல பார்த்து வாங்கிக்கலாம். கோம்பைனா இப்படிதான் இருக்கும்னா என்ன அம்சம் வேணுங்க? கோம்பையில பாத்தீங்கன்னா பிளாக் மாஸ்க் வரணுங்க, இந்த காது கருப்புங்க, இந்த பிளாக் பாத்தீங்கன்னா இந்த லைனிங் வந்து வால் வரைக்கும் வரணும், கால் வரைக்கும். ஆமா, அதான் கருப்புங்க. இது 5 அம்சம் கோம்பையோடது. சரி சரிங்க. எது சொன்னீங்க? காது பிளாக் மாஸ்க்குங்க, இந்த காது கருப்பு, இந்த லைனிங் பாத்தீங்கன்னா முதுகு கோடு வருங்க, வால் வரைக்கும் வரும். நகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக்கா வருது. எத்தனை நாள் குட்டிங்க இது? கரெக்டா 35 days ஆச்சு. இதுக்கு வேக்சின்ல எப்படிங்க? வேக்சின் நம்ம 40 நாளைக்கு மேல போட்டுக்கலாம். இதுக்கு எப்படிங்க நம்ம வளர்ப்பு முறையில எப்படிங்க? நார்மல் சாப்பாடு போட்டாலே வந்து நார்மலா வீட்ல வளர்த்துறது வந்து கோம்பை தான். நார்மல் தயிர் சாப்பாடு நம்ம கொடுத்தாலே போதும். கோம்பை எந்த ஊர் பிரீடுங்க? நம்ம தமிழ்நாட்டு பிரீடுல எந்த பிரீடுங்க? தேனி. அது கோம்பைன்னு ஒரு ஊரே இருக்கு, அங்க இருந்து வந்ததுதான். சரி சரி. 16 நாள் இருக்கு கோம்பை மட்டும் 16 நாள் இருக்கு. அடுத்த புதுசா ஒரு இடம் பாத்துருக்குங்க. சரி சரிங்க. ராஜவோலை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க, காட்டுறேன்னு காட்டுறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறீங்க. சரி, என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? என்ன ரேட் சொல்றீங்க? 5,500 வருதுன்னா 5 ரூபா பண்ணி கொடுக்கலாம். 5,500 5 ரூபா பண்றாங்க. 4,500 வருது. என்ன ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்க மாட்டேங்குது. குவாலிட்டிக்கு அந்த மாதிரி இருக்கு, நல்லா குவாலிட்டிக்கு அந்த மாதிரி ரேட். எல்லாருமே இதுவா சொன்னீங்கன்னா எப்படி வாங்குவாங்க? வெளியில வந்து 8 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா செல்ல பிராணி வாங்குறீங்க பாருங்க, பையன் குழந்தைகள் மூலம் நேரம் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அனுசரிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் வாங்குவாங்க. வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. சரி, ஃபைனல் ரேட் பண்ணலாம்னா 5 ரூபா பண்ணி தரலாம். 5 ரூபா பண்ணி தரலாம். ஃபைனல் 5 ரூபா பண்ணலாம். அது கம்மி ஆகாது. ஆமா, 500 அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கோம்பை விரும்புவாங்க, அந்த மாதிரி பொம்மையன் குட்டி அந்த மாதிரி விரும்புவாங்க. 6 ரூபா சொல்லி 5 ரூபா கான்டாக்ட் பண்ற நம்பர் சொல்லுங்க. நான் வேலன் பெட்ஸ் கௌதம், திருப்பூருங்க. 9944640506. ஓகே, நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். சரி, எந்த ஏரியால? அங்கேரிபாளையம் பஸ் ஸ்டாப்ல நம்ம பண்ணீங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 லேப் குட்டி எப்படி தூங்கிட்டு இருக்குது, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.